இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 3rd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் அந்த ஹாலோவோட ஃபேஸ் மாஸ்க் வந்து உடைச்சிருந்திருப்பான். சோ அந்த ஒரு டைம்ல அது வந்து நம்ம ஒரிஹிமேயோட அண்ணங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா. அதுக்கப்புறம் தான் ஹாலோஸை பத்தின விஷயங்கள்லாம் ரூக்கியா கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு ஒரிஹிமேயோட அண்ணன் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கேட்க, நம்மள கிடையாது கண்ணு, உன்னை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான். உன்னை அட்டாக் பண்றதுக்காக இங்க நிறைய ஹாலோஸ் வர இந்த ஒரு பிஹேவியர்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஹாலோ வேர்ல்டுல வேற ஏதோ ஒரு ஹாலோ இருக்கிற மத்த ஹாலோ எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உன்னை அட்டாக் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். சோ அப்படிதான் ஒரிஹிமேயோட அண்ணனையுமே ஒரு ஹாலோவா மாத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படின்னா என்ன, நான் ஒரிஹிமேயோட அண்ணனை வந்து கொலை பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கறியன்னு சொல்ல, நீ பண்ணி தான் ஆகணும். இல்லனா ஒரு ஹாலோவா ஒரிஹிமேயோட அண்ணன் வந்து இங்கதான் ஃபுல்லா சுத்திட்டே இருப்பான். பிளஸ் உன்னை எப்ப வேணாலும் அட்டாக் பண்றதுக்காக வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல, அப்பதான் ரூக்கியாக்கு ஒரு சார் நீ மட்டும் கிடையாது, அந்த ஒரு பொண்ணுமே ஆபத்துல இருக்கிறான்னு சொல்லும்போது, இங்க அந்த ஒரிஹிமேவும் டட்சுகியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்ப அங்க இருக்கிற ஒரு பொம்மை வந்து அப்படியே ஒரு மாதிரி கிழிஞ்சு கீழே விழுக, என்ன இந்த பொம்மைக்கு இப்படி ஆயிருக்குதுன்னு சொல்லி ஒரிஹிமே பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்ப அவங்க வீட்டுக்கு வெளியில சம்திங் ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரூக்கியாவை தூக்கிட்டு வேகமா நம்ம ஒரிஹிமேயோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருப்பான். அப்ப கேட்பான், இந்த மாதிரி ஒரிஹிமேயோட அண்ணன் எதுக்கு தேவையில்லாம ஒரிஹிமேவே அட்டாக் பண்ண போறாங்க போது, ஹாலோஸ் அப்படிங்கிறவங்க ஃபாலன் ஸ்பிரிட்ஸ் தான். சோ சாதாரண ஹியூமன் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே சோல் சொசைட்டிக்கு கொண்டு போகாம இருக்கும்போது இந்த ஒரு டைம்ல வேற ஏதோ ஒரு ஹாலோ அந்த ஒரு ஸ்பிரிட்ஸை வந்து கைப்பற்றுச்சு அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்பிரிட்டோட கான்சியஸ் கம்ப்ளீட்டா போய் அது வந்து ஒரு ஹாலோவா மாறிடும். சோ அப்படி மாறின அந்த ஹாலோஸ் எல்லாருமே அந்த ஹாலோஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்களா அவங்களே அட்டாக் பண்ண கூட தயங்காது, ஈவன் குழந்தையா இருந்தாலும் கூடன்னு சொல்லுவா. அதுவே இங்க ஒரிஹிமே அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்திருப்பாள், டக்குனு அதுல ஏதோ கால் மாதிரி வந்து அவளை அட்டாக் பண்ணுமா, அப்படியே பறந்து போய் விழுந்துருவா. அந்த டட்சுகி இருக்கிறாள், சோ அவளே சம்திங் ஏதோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, அவளோட ஷோல்டர்ல பிளட் எல்லாம் வருமா, என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல சம்திங் என்னமோ இருக்குது அப்படிங்கறத மட்டும் அவளால வந்து சென்ஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஹாலோ டட்சுகியை போட்டு அப்படியே தரையோட தரையா அமுக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரிஹிமே இருக்கிறாள், அவளால அந்த ஒரு ஹாலோவா பார்க்க முடியுது. பட் அப்பதான் அவளே அந்த இடத்துல வந்து படுத்துருக்கல, என்ன அங்க நான் இருக்கிறேன் ஆனா இங்கேயும் நான் தான் இருக்கிறேங்க போது அந்த ஹாலோ அந்த டட்சுகி அட்டாக் பண்ண பார்க்க உள்ள போந்து ஒரிஹிமே காப்பாத்திருக்க ட்ரை பண்ணுவா. கீழே விழுந்தவளோட கையை பிடிச்சு ஒரிஹிமே தூக்கும் போது அந்த டட்சுகி பயங்கரமா பயந்து போயிடுறா. ஏன்னா அந்த ஒரிஹிமே இப்போ ஒரு ஸ்பிரிட் ஆட்ட இருக்கிறாள், சோ அதனால டட்சுகினால பார்க்க முடியலையா. அப்ப அந்த ஒரு ஹாலோ, ஆமா ஒரிஹிமே அந்த ஒரு டட்சுகியால நம்ம ரெண்டு பேரையுமே பார்க்க முடியாது, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரியாம இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ யாரையா நீ எல்லாம். அந்த ஒரிஹிமே வந்து பயங்கரமா பயந்து போவாளா, என்னையே யாருன்னு கேட்டியா, என்னையே மறந்துட்டியா ஒரிஹிமேன்னு சொல்லி ஒரிஹிமேவை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண, அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். அந்த ஆளோ அச்ச ஓரமா தள்ளி விட, அப்ப ஒரிஹிமே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லுவாளா, உன்னால எப்படி என்ன பார்க்க முடியுதுன்னு கேட்க, இங்கதான் நிக்கிறேன் என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்லும் போது ஒரிஹிமேயோட செஸ்ட்ல வந்து ஒரு செயின் இருக்கிறத வந்து கவனிக்கிறானா. ஆனா அப்பதான் ரூக்கியா வந்து சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி நீ ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கும்போது உன்ன ஒரு இன்னொரு ஸ்பிரிட்டால தான் பார்க்க முடியுமே தவிர நார்மல் ஹியூமனால பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாளா. அப்படின்னா நீ இறந்துட்டியான்னு அவன் நினைக்கும் போது கரெக்டா அந்த ஹாலோ வந்து நம்ம ஹீரோ அச்சு போட்டு, ஆமா வந்து இறந்துட்டான்னு சொல்ல, கடுப்புல நம்ம ஹீரோ திருப்பி அந்த ஹாலோ அடிக்கலான்னு வரும்போது அப்ப அந்த ஹாலோ நம்ம ஹீரோ ஒரே போடா போட்டு ரோட அமைக்கிறோம். இதை பார்த்து அந்த ஒரிஹிமே நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்க அந்த ஹாலோ வந்து அப்படியே அவளை பிடிச்சிட்டு விடாதா, ஒரிஹிமே உனக்கு வந்து என்ன ஞாபகம் இல்லையா, நல்லா என்ன வந்து பாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ரூக்கியா இருக்கிறாள், சோ அவன் நம்ம ஹீரோ எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. மண்டை உடஞ்சு ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லி எந்திரிப்பானா. அப்ப ரூக்கியாமே வந்துட்டு, இங்க பாரு அந்த ஹாலோ ஒன்னு ஒரிஹிமேயோட அண்ணன்லாம் கிடையாது, நீ கருணெல்லாம் காட்டணுங்கிற அவசியம் இல்ல, போட்டு தள்ளிடு, அதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரிஹிமே அவங்க அண்ணன் கிட்ட, உண்மையாலுமே நீ வந்து என் அண்ணன் தானா, ஆனா என் அண்ணன் வந்து இந்த மாதிரி யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டானே, ஆனா நீ இப்படி பண்றேன்லாம் கேட்கும் போது, ஏன்னா நான் ரொம்ப தனிமையில இருந்தேன்னு சொல்ல அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து போகுது. ஒரிஹிமேயோட அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரிஹிமே அவங்க அண்ணனுக்காக டெய்லி பிரேயர்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாளா. சோ இந்த ஒரு விஷயம் அவங்க அண்ணனோட ஸ்பிரிட்டுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கு. ஓகே ஃபைன், நம்ம தங்கச்சி நம்மள ஒன்றும் மறக்கவே இல்லைன்னு. ஆனா இவென்ச்சுவலி அடுத்த வருஷமே அந்த டட்சுகி கூட ஃப்ரெண்டாக அப்படியே பிரேயர் பண்றது குறைஞ்சிருக்கும். ஹை ஸ்கூல் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா மறந்துருப்பா. சோ என்ன வந்து நீ மறந்துட்டீங்களா, வா நம்ம வந்து ஒன்னாவே போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சரி முதல்ல அந்த சோல் ரிப்பரை போட்டு தள்ளிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வர, இல்ல நீ வந்து இச்சிகாவை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரிஹிமே கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்ப திருப்பி அவகிட்ட வந்துட்டு, முதல்ல இரு உன்னை போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் அவனை போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவளை போட்டு தரலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்து ஸ்வாட் எடுத்து அதோட வால்லே இறக்குவானா. அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஒரு பேய்க்கே ஒரு உபதேசம் போடுவான். அண்ணங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுக்கு காரணமே அவனுக்கு அடுத்து பிறக்க போற தம்பியோ தங்கச்சியோ வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். அது எனக்கும் தெரியும்டா, எங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட 15 வயசுல தான் ஒரிஹிமே பிறந்தா, அப்ப இருந்தே அவளை நான் தான் வளர்த்திருந்திருக்கேன், அப்ப இருந்து நான் வந்து அவளை காப்பாத்திட்டா இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப ரூக்கியாவுமே கவலைப்படாத, அது ஒன்னும் உங்க அண்ணன் இல்லைன்னு நம்ம ஒரிஹிமே கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு
சுத்திக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஒரியுமையோட தலையில ஒரு ஹேர் கிளிப் ஒன்று இருக்குமா. சோ அதை பார்க்கும்போது அந்த ஹாலோக்குள்ள இருக்கிற ஒரியுமையோட அண்ணன் இருக்கிறான்ல, சோ அவன் வந்து அப்படியே ஒரியுமே சின்ன வயசுல இருந்த விஷயங்கள் அப்படியே நினைச்சு பார்ப்பானா. அவன் அந்த பொண்ணை வளர்த்தது, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரியுமையோட அண்ணன் அந்த ஹாலோ ஃபார்ம் கூட சண்டை போட ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் அந்த ஹாலோ ஃபார்ம் நம்ம ஒரியுமே அட்டாக் பண்ண வர டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஹாலோவை வெளியே எடுத்துட்டு வந்துட்டு அதை போட்டு தரலான்னு போயிடுவான். பட் ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கும் போது அந்த ஹாலோ நம்ம ஹீரோவோட கையில சம்திங் ஏதோ துப்ப அவனோட சோட தூக்கி போட்டுருவானா. நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்போ ஒரியுமே உள்ள வந்துட்டு அந்த ஒரு அட்டாக்கை அவ வாங்கிக்கிறா. சோ அதுக்கப்புறம் அவ வந்து சொல்றான், இந்த மாதிரி நீ ஒரு பேயா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே. நீ இறந்த அன்னைக்கு என்னை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி நான் அழுதங்காட்டி தானே நீ வந்து எனக்காகவே இந்த இடத்துல ஒரு பேயா சுத்திக்கிட்டு இருக்கிற. சோ நீ பேயா இருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னாலுமே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. நேத்து கூட அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கிற டைம்ல என்னை வந்து நீ தானே காப்பாத்தின. அதனாலதான் என்னோட காலில் அப்படி ஒரு தழும்பு வந்து ஏற்பட்டதுங்கும் போது ரூக்கியாக்கு அப்பதான் புரியுது, ஓ அதாலதான் தழும்பு ஏற்பட்டதான்னு. சோ அதனாலதான் மேபி நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருந்தா ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு என்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் நினைச்சேன். பட் அது உன்னை வந்து லோன்லி ஆக்கும் நான் எதிர்பார்க்கலன்னா சொல்ல. அப்ப டக்குன்னு ஒரியுமையோட அண்ணன் இருக்கிறான்ல, சோ அவன் அந்த ஹாலோ ஃபார்ம் கூட வந்து அப்படியே சண்டை போட ஆரம்பிப்பானா. என்ன இங்க நடக்குதுங்க போது அப்பதான் நம்ம ரூக்கியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றா, மேபி இந்த மாதிரி ஒரியுமையோட அண்ணன் வந்து அவனா விருப்பப்பட்டு ஒரு ஹாலோவா மாறி இருந்திருக்க மாட்டான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹாலோ அவனை வந்து மேனிபுலேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்க வச்சிருந்திருக்கும். அது மூலமா தான் அவனை வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரியுமையோட அண்ணன் திருப்பி கான்சியஸுக்கு வந்துருவானா. அதே நேரத்துல ஒரியுமே இருக்கிறாள், சோ அவ அடிப்பட்டங்காட்டி அப்படியே மயங்கி போயிருவா. இதை கவனிச்ச ரூக்கியா பதறணுங்கிற அவசியம் கிடையாது, இன்னும் அவளோட கழுத்துல இருக்கிற செயின் வந்து இருக்கதான் செய்யுது. சோ அவளோட பாடிக்கு திருப்பி அவளோட சோலை வந்து கொண்டு போகலாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவளோட தலையில வந்து ஒரு ஹேர் பின் ஒன்று இருக்கும்ல, சோ அதை பார்த்தா அவளோட அண்ணன் வந்து கவனிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன பொண்ணா இருக்கும் போது தான் அவன் வந்து கொடுத்துருப்பான் போல. சோ அந்த ஒரு ஹேர் பின்னை அப்போ வந்து அவ வேணான்னு சொல்லியிருந்திருப்பா. பட் ஒன்ஸ் அவங்க அண்ணன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாளா. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரியுமையோட அண்ணன் நம்ம ஹீரோவோட ஜான்பாக்டோ இருக்குதுல, சோ அதை எடுத்து அவனா வந்து குத்திக்க போக அப்ப நம்ம ஹீரோமே வேணான்னு சொல்ல வருவானா. அப்ப ரூக்கிய உள்ள வந்துட்டு இல்ல அவர் வந்து பண்ணிக்கிட்டு அவர் பண்றது சரியான ஒரு விஷயம் தான். ஹாலோஸை கொலை பண்றதுங்கிறது எக்ஸாக்டா கொலை பண்ணி அவங்க அழிக்கிறது அப்படின்னு கிடையாது. எப்படி நார்மலான ஸ்பிரிட்ஸை சோல் சொசைட்டிக்கு அனுப்புறமோ அதே மாதிரி தான் ஹாலோஸை கொலை பண்ணாத அவங்க சோல் சொசைட்டிக்கு போவாங்க. சோ அப்படிதான் அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஜான்பாக்டோ வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்படியே குத்திட்டு இறந்து போயிருவாரா. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஒரியுமே அவங்க கிளாஸ் பசங்க கிட்ட சம்திங் ஏதோ கதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாளா. இதை நம்ம ஹீரோவும் ரூக்கியாவும் கவனிக்கிறாங்க. பார்த்தா நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரியுமேக்கு மறக்கிற மாதிரி அந்த ரூக்கியா வந்து பண்ணியிருப்பா. இதே தான் எங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு நீ பண்ணியா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான், எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கஷ்டப்படுறத சும்மா வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரெல்லாம் கிடையாது. ஸோ அதனால உன்னோட அந்த ஒரு வேலையை டெம்பரரியா நான் வந்து எடுத்து பண்றேன் அப்படின்னு ஒத்துக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.